இன்றைக்கி சண்டே. ஸோ ஒரு சாக்லேட் கேக்குக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் ஆல்ரெடி சாக்லேட் கேக்கை வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் 2 லேயர்ஸாக இப்போ வந்து டிவைட் பண்ண போகிறேன். நான் வந்து இதை த்ரெட்டால் டிவைட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட டூல் இருந்துச்சுன்னா டூலால் கூட நீங்கள் டிவைட் பண்ணிக்கொள்ளலாம். என்னட்டையும் டூல் இருக்குது, பட் எனக்கு த்ரெட்டால் டிவைட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால நான் வந்து த்ரெட்டால் டிவைட் பண்ணுறேன். இதை விட கேக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா, அதாவது கொஞ்சம் லேயர் கூட வெட்டலாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து 3 லேயர்ஸாக கூட கட் பண்ணிக்கொள்ளலாம். சரியாக அது மிடில் வச்சுட்டு தான் நாங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணணும். இந்த நூலை வந்து நீங்கள் இப்படியே சரியாக 2 சைடும் இழுத்துட்டு வந்தீங்கன்னா அது சரியாக நடுவால் கேக் வந்து கட் ஆகும். இப்போ இந்த கட் பண்ண லேயரை சைடில் வச்சுட்டு நாங்கள் வந்து பேசிக்கான ஐசிங்கை வந்து இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கேக்கில் மிடில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ வந்து நான் இதுக்கு சுகர் சிரப் ஆட் பண்ண போகிறது இல்லை. இதில் வந்து நான் ஆல்ரெடி ஐசிங் வந்து செய்து வச்சுருக்கிறேன். ஐசிங் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இது வந்து நடுவில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்போ அதனால நான் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணாமல் டிரெக்டாக வந்து ஐசிங் போடுறதுக்காகவே ரெடியாகிறேன். ஸோ எனக்கு வந்து இப்படி பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நான் ஐசிங் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேயாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களால் வந்து எப்படி ஈஸியாக கம்ஃபர்டபுளாக முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பைப்பிங் பேக் ஒரு நம்பர் நோசல்ஸ் போட்டுட்டு ஐசிங் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சாக்லேட் ஐசிங். இப்போ இந்த கேக்கில் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நான் இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற நைஃப் எடுத்துகிட்டு நான் இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஐசிங் வந்து பிடிக்கலாட்டி இதில் வந்து சாக்லேட், அதாவது டார்க் சாக்லேட்டை வந்து நல்லா டபுள் பாயில் மூலயமா மெல்ட் பண்ணி அதை கூட நீங்கள் வந்து மிடில் போட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேயரை வந்து இதுக்கு மேலே வந்து சரியாக அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்ததான் நாங்கள் திரும்ப பைப்பிங் பேக்கில் ஐசிங் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மலாக அந்த ஸ்ப்ரெட் பண்ணுற நைஃபை வச்சு கூட ஐசிங்கை வந்து ஃபஸ்ட்டாக சைடு எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே பேஸை வந்து கவர் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு வந்து டீப் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு தான் வச்சுருப்பேன் மேக்ஸிமம். வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சாக்லேட் ஃபிங்கர்ஸ் இருந்துச்சு. ஸோ சாக்லேட் ஃபிங்கர்ஸை வந்து 2ஆக டிவைட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் அரேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் சாக்லேட் கிரேட்டட் பண்ணி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். அதாவது இந்த டார்க் சாக்லேட்டை கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி சாக்லேட் கனாஷ் செய்துட்டும் இதுக்கு மேலே வந்து நீங்கள் போர் பண்ணலாம். உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். நான் இதில் கொஞ்சம் சாக்லேட் ஃபிங்கர்ஸை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மரக்கட்டை மாதிரி இருக்கிறதுனால தான் நான் வந்து சாக்லேட் ஃபிங்கர்ஸை வந்து இதில் அடுக்கிறேன். இந்த கேக் வந்து எங்களோட அம்மாடையும் படையும் ஆனிவர்சரிக்காக நான் செய்கிறேன். ஸோ இதுக்காக வந்து என் பிரதர் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அவருக்கு நான் இந்த நேரத்தில் வந்து தேங்க் பண்ணுறேன்னா அவர் எனக்கு இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். ஸோ கேக் வந்து இப்போ தான் நான் பேசிக்காகவே பழகிறேன். அதாவது கிளாஸஸ் எல்லாம் நான் ஒன்றுமே போகலை. யூடியூப் பார்த்து மட்டும்தான் நான் இது வந்து பழகி செய்கிறேன். எதுவுமே வந்து நாங்கள் வந்து கற்றுக்கொண்டா வந்து சக்ஸஸ் ஆகும். ட்ரை அண்ட் ட்ரை ஒன் டே யூ கேன் ஃப்ளைன்னு சொல்லி சின்ன வயசில் வந்து இந்த ஸ்கூல் டீச்சர், அதாவது இங்கிலீஷ் டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நாங்கள் எதுலேயுமே வந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதில் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எங்களால் முடியாதுன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கக்கூடாது. அந்த வகையில் என்னால் என்னென்ன முடியுமோ நான் அதெல்லாம் செய்து பார்க்கணுன்னு நினைப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பட்டர் கேக்கெல்லாம் செய்திருக்கேன். பட் சாக்லேட் கேக் வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது கனாஷெலாம் ரெடி பண்ணி செய்கிறேன். ஸோ நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ வந்து அதை வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல், டைம் வந்து பாஸ்ட் ஆனால் நம்மளுக்கு வந்து திரும்ப கிடைக்காது. ஸோ டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று நாங்கள் செய்துகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் சைடுக்கு வந்து சாக்லேட் ஃபிங்கர்ஸ் வந்து நாங்கள் வந்து அடுக்கியாச்சு. இப்போ மிச்சம் இருக்க சைடுக்கும் வந்து அடுக்கிடுவோம்.
இதுக்கு வந்து எனக்கு 2 பேக்கெட் அளவு சாக்லேட் ஃபிங்கர்ஸ் போதுமாக இருந்துச்சு. ஸ்மால் பேக்கெட்டில் 2 போதுமாக இருந்துச்சு. அது என்ன நாங்கள் வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்கனால சைட்லலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்க சாக்லேட்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரால் க்ளீன் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா அது பார்க்க ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துகிட்டு அடுத்ததான் நான் வந்து இதில் சாக்லேட் கனாஷா வந்து ஆட் பண்ண போகிறேன். சாக்லேட் கனாஷா வந்து நான் டார்க் சாக்லேட்டை கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி ஒரு 5 ml அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு முதல்ல எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டிங் நைஃபால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா முதல்லையே அது வந்து ஃபோல்ட் ஆயிரும். ஸோ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ஆட் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் அது வந்து ஃபோல்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து லைட்டாக ஃபஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்தலாட்டி இன்னமும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ரொம்ப சுகர் சாப்பிட இஷ்டமில்லாதாக்கள் நார்மலாக இந்த சாக்லேட் கேக்கில் இப்படி டார்க் சாக்லேட்டை வந்து கனாஷ் மாதிரி மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலால் இந்த மாதிரி லேயர் ஆட் பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அது ஒவ்வொரு ஆக்களோட விருப்பத்தை பொறுத்து. பார்த்திங்கன்னா அந்த சைட் எட்ஜஸ்லலாம் பாருங்கள் ரொம்ப ஃபோல்ட் ஆகுது சாக்லேட் மெல்ட் பண்ணது. ஸோ அது கவனமாக நீங்கள் வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி போர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து இது அளவு தெரியாமல் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால ரொம்ப போர் ஆகிடுச்சு ஒரு பக்கம். நான் இப்போ அதை வந்து ஒரு வெட் டிஷ்யூ எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணிக்கொள்வேன். இதை வந்து நல்லா வெட் டிஷ்யூவால் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அப்போ தான் இது நல்லா சாக்லேட் வந்து நல்லாவே செட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எங்களோட கேக் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலால் நான் வந்து ஒரு ஒயிட் சாக்லேட்டில் வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே வந்து ஒயிட் சாக்லேட்டுக்கு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதை டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் அதை வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிளாக வந்து இந்த கேக்கில் வந்து ஆட் பண்ண போகிறேன். பெரிய சர்க்கிள்லேருந்து குட்டி சர்க்கிள் மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பாருங்கள் சின்ன ஒரு டெக்கரேஷன் செய்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பார்க்க. ஆனால் நீட்டாக தான் இருக்கலை. ஆனால் பட் ஓகே, ஃபஸ்ட் டைம் செய்கிறனால ஏதோ என்னால் முடிஞ்ச மாதிரி நான் செய்திருக்கேன். ஸோ போக போக நான் இதை வந்து பழகிடுவேன் எப்படியாவது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கீறுறதுக்கெல்லாம் டூல் இருக்குது. பட் நான் வந்து ஈஸியாக டூல் இல்லாதவங்க ஈஸியாக எப்படி செய்கிறதுக்காக தான் நான் இப்படி காட்டுறது. ஸ்டோவ் இருக்கு இல்லையா, குட்டி ஸ்டோவ் மூலியமாக தான் நான் வந்து இந்த டிசைனை வந்து கீறினது. ஸோ அந்த மாதிரி கீறிட்டு கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை மிடில் வச்சுட்டு இந்த கேக் டெக்கரேஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்க வரேன். Until then, bye from Swati. Bye bye.